தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல பட்ஜெட் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஆந்திரா, பீகாருக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு தொடர்பாக அறிவிப்பு வெளியாகவில்லை. இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆதரவு மாநில கட்சிகளுக்காக மட்டுமே பட்ஜெட் உள்ளதாகவும், 2 மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளுக்கு மட்டுமே பட்ஜெட் உள்ளதாகவும், 2 மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளை சந்தித்த போதும் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாடு 2 மிகப்பெரிய பேரிடரை சந்திச்சது உங்களுக்கெல்லாம் தெரியும். 37,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம். தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதுவரை 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி வர வேண்டிய தொகை. இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. நம்மளோட கோரிக்கைகள் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை. மத்திய அரசை தாங்கி பிடிக்கும் மாநிலங்களுக்கே பாஜக நிதி ஒதுக்கி உள்ளதாகும். மத்திய அரசின் சிந்தனையிலும் செயலிலும் தமிழ்நாடு இல்லை எனவும் அவர் கூறினார். ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டார். தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் இல்லை. பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்கு. ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும். அந்த வகையில் இந்த நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமாக இருக்கு. அதோடு டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை முற்றிலும் புறக்கணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன். அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.